ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் ரங்கநாதன். என்னை எல்லாரும் லாஸ்ட் பெஞ்ச் ரங்குஸ்கின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, ஸ்கூலு, காலேஜு, ஸ்போர்ட்ஸு இல்லை எல்லாத்துலேயும் நான் லாஸ்ட்டாக வந்திருந்தேன். நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதான். இதுதான் என்னோட லைஃப். நானும் என் ஃப்ரெண்டு போனோமா ஒரு பெரிய மிஷனில் இருந்தோம். மச்சான், உன் வீட்டில் சாவனா நான் திருடுறேன், என் வீட்டில் சாவனா நீ திருடு, மற்ற வீட்டில் சாவனா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து திருடுவோம். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். எங்கடா இருக்க? வந்துட்டே இருக்கியா? சீக்கிரவா. சொல்றீ சிரி, எப்படி இருக்க? ஹாய் 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 ஹாய். சிக், யாரே நீ? மோகினி, நான் தான் மச்சான். என்ன கர்மண்டா இது? மாறு வேஷம் மச்சான், மாறு வேஷம். அதுக்கு நீ இப்படியே வாடா வருவ? வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையாடா உனக்கு? நம்ம திருடுறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ கடவுளே, வா. என்ன வான்ட்டு போகிறான்? இப்படி வா. ஹே சிக், ஏய் என் பக்கத்தில் வராத, கொஞ்சம் தள்ளி நில வா. இவ அவதான், அவக்கு இவதான், இவ அவதான், அவ இவதானே, அது நான் தானே. டொய் டொய் டொய். இட்ஸ் மீ. என்னடா இருட்டோட இருட்டாயிட்ட? நம்ம கலர் எப்படிப்பா? டன் டடன் 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 டடன். எவ்வா சிவமுருகனே. யாராவது இருக்காங்களா? டே புர்ரா. அவா இப்ப இங்கேருந்து அங்க வர ஜம்ப் பண்ணுமா? ஐயோ அப்பா, சத்தம் படாம வாடா. எப்படியோ வந்துட்டடா சாமி. மாட்டிக்கு போறோம். டே போனோம், பார்த்து போடா, நீ சேர்த்து போனமாயிட போற. டேய் என்னடா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? பின்ன என்ன லைட் ஆன் பண்ணிட்டாடா, திருட போவாங்க. நான் தான் ஆளை வச்சு ஆஃப் பண்ணேன். பணத்தில் இருக்கிற பணத்தை நான் தூக்குறேன். நான் ஆக்சசரிஸை பார்த்துக்கிறேன். டே மச்சான், போன எங்கடா இருக்குது? கண்ணே தெரில. எப்பா மச்சான் தோக்குதுடா. உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும். மச்சான் வாட்சு கண்ணாடி. மச்சான் இங்க பாரு, 1 ரூபா பணத்தை வச்சிட்டேன். பீடி செலவுக்கு யூஸ் ஆகும், வா. திடீர்னு பார்த்தா பணத்தோட அப்பா பணமாயிட்டாரு. அவனை பார்க்க நானும் என் அப்பனும் போயிருந்தோம். பார்க்கறதுக்கு இல்லை, தூக்கிறதுக்கு. அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் இன்று மறைந்த நாள், அன்பு நண்பன் இன்று மாண்ட நாள். அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் இன்று மறைந்த நாள், அன்பு நண்பன் இன்று மாண்ட நாள். சென்னை மாநகரினிலே, காசிமேட்டு ஊரினிலே சீரோடு வாழ்ந்த எங்கள் நண்பர் மறைந்தாரே, சீரோடு வாழ்ந்த எங்கள் நண்பர் மறைந்தாரே. பாசத்துடன் பழகிவிட்டு பாதியிலே பிரிந்தாரே, பாசத்துடன் பழகிவிட்டு பாதியிலே பிரிந்தாரே.
வாழ்ந்தது போதும் என்று பாதியில் பிரிந்தாயா சொந்தங்களை மறந்துவிட்டு தனிமையிலே உறங்க சென்றாய் சொந்தங்களை மறந்துவிட்டு தனிமையிலே உறங்க சென்றாய் பாசத்துடன் பழகிவிட்டு பாதியிலே பிரிந்து விட்டாய் பாசத்துடன் பழகிவிட்டு பாதியிலே பிரிந்து விட்டாய் அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோம் எங்கள் நண்பன் இன்று மாண்ட நாள் அன்பு நண்பன் இன்று மறைந்தனா. டேய் ஃபீல் பண்ணாதடா, வந்தவளை முடிஞ்சுது. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. முடிஞ்சிச்சுல, கிளம்பு. ஆல் கிரெடிட்ஸ் டு இறைவன். டேய் அப்பா வாடா டேய். ஐயோ சபா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சுர்ரா அந்த குருவியா. ஐயோ என்னப்பா? எந்த குருவியை எங்க சுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பப்ஜிப்பா. பஜ்ஜியா? பஜ்ஜிலாம் இல்லை, அது பப்ஜி. அதெல்லாம் ஒன்று தெரியாது, நான் போய் விளாட்ணும். பஜ்ஜியோ என்ன இழவப்போ. அரே துஷ்மன், இவன் வேற ஒருத்தன். பா அப்பா அப்படி கொஞ்சம் படுக்கிறேன், பார்த்துக்கப்பா. சுர்ரா. ஐயோ ஆமாம், இதெல்லாம் எங்கே தேர போகுது? இதெல்லாம் என்ன பண்ண? எப்பா முருகா, சிவமுருகா, நீ தான்ப்பா எல்லாத்தையும் காப்பாற்றணும். கடவுளே, நீ தானே காப்பாற்றணும். போ. ஐயோ மறந்துட்டேனே. பா. எப்பா ரங்கா, மறந்துட்டேன் பாரு. அப்பா கொஞ்சம் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லாக கொஞ்சம் கட்டி விட்டு வந்துடுறப்பா. என்னது? அதெல்லாம் என்னால் முடியாது. நாளைக்கு 2000 ரூபாய்க்கு பப்ஜி டோர்னமெண்ட் இருக்கு, நீயே போய் கேட்டு. அப்பா ரங்கா, முன்ன மாதிரிலாம் அப்பாவால் க்யூவில் நிற்க முடியலப்பா, காலெல்லாம் வலிக்குது, வயசாகிடுச்சு இல்லை, கொஞ்சம் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டி விட்டு வந்துடுறான்ப்பா ரங்கா. என்னது? நிற்க முடியலையா? போய் ஆன்லைனில் கட்டு. என்னால் முடியாது, நாளைக்கு நிறையா வேலை இருக்குது. நாளைக்கு நான் ரொம்ப பிஸி. என்ன மச்சான், உங்கள் அப்பா எல்லா வேலையும் உனக்கே கொடுத்துனுக்கிறாரு. உன் தம்பி என்ன பண்ணுறான்? அவனுக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டாரா? ஆமாண்டா, அந்த ஆளால் ஒரே டார்ச்சராக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. மச்சான் பேசாமல் உங்கள் அப்பா டிவோர்ஸ் பண்ணுறான், வேறு நல்லா அப்பாவை பார்த்துக்கலாம். என்ன டிவோர்ஸா? அப்படியே இருந்தாலும் வேலை வைக்காத அப்பனா பார்க்கணும், இல்லை நல்லா வேலை வாங்குவான். ஆமாம் மச்சான், அதில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கணும். அப்படியா? ரொம்பவே யோசிக்கிற. இந்தா அப்படி லஞ்சம். டைவர்ஸ் தானே? அந்த ஆள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், ஒரு நல்ல லாயராக பார்த்து வை. சிறப்பாக செஞ்சிடலாம். சரி மச்சான், நீங்கள் அப்பாண்ட போ, நான் லாயராண்ட போயிட்டு என்னான்னு பார்த்துட்டு பேசிட்டு வரேன். அந்த ஆளுகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சொல்லி பார்க்குறேன். பாப்பண்டா. சரி மச்சான், பாய், டாடா. ஐயோ இதெல்லாம் எங்கே விளங்க போகுது?
பெருசு வந்துட்டான் போல. கேட்கலாமா வேணாமா? அப்பா, எனக்காக தானே கஷ்டப்படுறீங்க? எனக்காக தானே. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. என்னப்பா வேலைக்கு போறியா? அடச்சி, அந்த கருமத்துக்கெல்லாம் எவன் போவான்? என் ஃப்ரெண்டு போனா இருக்கான்ல, அவன் உன்னை டைவர்ஸ் பண்ண சொன்னான். உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ ஒரு அழகான கிழவியை பார்த்து செட்டில் ஆகு. நான் ஒரு பணக்கார அப்பனா பார்த்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீ ஜாலியா இரு, எல்லாம் நல்லதுக்கு தான். என்னடா யா அப்பா பாப்பா, இருப்பா 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 இருப்பா. என்னப்பா? வாப்பா போலாம். எங்கப்பா? வாப்பா வா வா, சொல்கிறேன். வயசான காலத்தில் காம்ப்ளான் குடின்னு சொன்னால் கேட்குறியா? ஒன்றும் சரியில்லைப்பா. இதோ தூக்கு, அந்த பக்கம் போய் புடி. வெயிட் கம்மியாக இருக்குது, நானே தூக்கிடுவேன் போல. அப்போ நீயே தூக்கிக்கையா? வால் நினச்சிக்க, ஈஸியாக தூக்கிடுவேன். என்னப்பா இப்படி பேசுற? உன் எக்ஸ் லவரை பற்றி அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தாவே உயிரோடு இருந்திருப்பாங்க. ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல, உன் கூட பழகிறான் பாரு, அவனை செருப்பை கேள்ட்டு அடிக்கணும். யாரு? பணத்தை பற்றி பேசுறியா? பணமோ எனக்கு என்ன தெரியும்? இருப்பா அது உடனே வரேன். எங்கடா போற? அந்த காலத்தில் அம்மா கொடுத்ததாச்சே. என்னடா அவன் விதவிதமா பண்ணிக்கிட்டு இருக்கான்? எடப்பாடி, சுவிட்சை போட்டுட்டேன், தலானி பேசிட்டு எடுத்துட்டேன். என்ன பட வேண்டியதான். தேங்க்ஸ்ப்பா. அப்பா இருப்பா. உனக்கு போட்டது இல்லை, எனக்கு போட்டது. எப்பா, உனக்கு என் மேல பாசமே இல்லையாப்பா? பாசம் அது பால் பாயசம் அது. உன் மேல பாசம் இருக்கனால தான் என் டைவர்ஸ் கேட்குறேன். போய் படுப்பா. விடிஞ்சா பொழுது போனா இதே இழவா இருக்குது. சை தம்பி, நான் பிறந்தது என் அப்பாக்காகவும் என் அம்மாக்காகவும். நான் வாழ்ந்தது உன் அம்மாக்காகவும் உனக்காகவும். ஆனால் நான் இப்போ வாழுது உனக்காக மட்டும்தான். பா, தேஞ்சி போன ரெக்கார்ட் மாதிரி பேசிட்டே இருக்காதப்பா. நாளைக்கு நீ வேலைக்கு போகணும், போய் படுப்போ. என்ன கனவுல அன்சிக்கா வரலையே? என்ன சொல்ல, நான் ஆண்டவன் தான் அவனை காப்பாற்றணும். என்ன பெருசு தூங்கிட்டான் போல. வாப்பந்த டாஸ்மார்க். ஸ்ப்ரைட் பாட்டிலுக்குள்ள ஸ்பிரிட் வச்சு அடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். போதை காலில் வரைக்கும் இருக்கும். என்னயா தூக்கத்திலே கங்னம் ஸ்டைல் ஆடின்னு இருக்க? இரு, நானும் வரேன். அடங்கிட்டான். என்ன விடிஞ்சிருச்சு போல. யோ எந்திரியா, 7 மணி ஆயிடுச்சு. வேலைக்கு போகணும்யா. யோ தெய்வமே, தகப்பா, டே அப்பா, அப்பா.
மறக்க முடியும் இதயம் குமுறுதே எங்கள் அருமை அண்ணன் மாவீரன் மறைந்து போனதை எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே எங்கள் அருமை அண்ணன் மாவீரன் மறைந்து போனதை எப்படி அம்மா செத்த பின்னாடி உனக்கு என்னத்துக்கு கண்ணாடி? என்ன பத்தி செத்தாச்சு, உனக்கு என்னத்துக்கு வாட்ச்? ஐயோ வேலையை ஆரம்பிச்சிட்டானே. 5 ரூபா எனக்கு, 50 பைசா உனக்கு. மச்சான் ஃபீல் பண்ணாதா? உங்க அப்பா பணமாடா. என் ரூபத்துல பணமா அவன் கூட இருக்கிற. சரி, இன்னைக்கு கலெக்ஷன் கம்ப்ளீட்டடு. பழி வாங்கிட்டான். ஹாய்ண்ணா, நான் அப்பாவை கொளுத்துட்டியா? எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. இருதுங்க சார், எல்லாம் பண்ணியாச்சு. நான் சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடலடா. சரி, நான் இன்னும் சாப்பிடல, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஹாய் ப்ரோ. என்னப்பா நேற்றே சாவுக்கு வருவேன்னு பார்த்தேன். மீ சாவுக்கு? சாரி டு அப்பா, ஐ எம் ஸோ பிஸி. எஸ்டர்டே நான் வந்திருந்தா 200 crores லாஸ். என்னப்பா இப்படி பேசுகிற? உங்கள் அப்பாவோட அவனுக்கு காசு தான் முக்கியமா? ஆமாயா, எனக்கு என் அப்பாவோட காசு தான் முக்கியம். நான் இன்றைக்கி அவர் கூப்பிட வரேன்னா சொன்னால் தெரியுமா உனக்கு? அப்பா என் கூட வந்துருங்கப்பா, நான் இப்போ செட்டில் ஆகிட்டேன். நீங்கள் வேலைக்கு போத்தவல என் கூட வந்தீங்கன்னா கால் மேலே கால் பண்ணி ஜாலியாக உட்காந்துக்கலாம். அப்போ அண்ணன் என்னது அண்ணனா? உங்களை வேணால் கூப்பிட்டு போகிறோம், அவனை சேர்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பேர பசங்க இருக்காங்க, வந்து பார்த்துங்க. என்னை மன்னிச்சுக்கப்பா, எனக்கு 2 பேரும் 2 கண்ணு மாதிரி. ஒரு கண்ணை வச்சுட்டு யாராலையும் வாழ முடியாது. உன்னை நான் கரையேற்றிட்டேன், உன் அண்ணனை நான் கரையேற்றலை. எனக்கு இப்போதைக்கு உன் அண்ணன் தான் முக்கியம், உன் அண்ணன் மட்டும்தான் முக்கியம். அப்போ நீங்கள் வரல, என்னை வேணாம் சொன்ன நீங்களும் எனக்கு வேணாம். அந்த ரங்கீஷ்கி பையன்ட்ட கடி வாங்கியே சாவு. பை, நான் போயிட்டு வரேன். டாட்டா. அங்கிள், அப்பா என் பேரில் ஏதோ சொத்து வச்சுருக்காரா? அது வாங்கின்னு போக தான் வந்தேன். இல்லைப்பா. அப்போ எல்லாத்தையும் அவன் பேர்லேயே எழுதி வச்சிட்டாரா? அப்போல்லாம் சொல்லாதப்பா, அவருக்கு 2 பேர் தான் முக்கியம். ஐயோ, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியா? நீ அட்வைஸ் பண்ணுற ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நீ முடின்னு போ. ஐயோ என்ன சொல்கிறதோ. ஐயா, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? உங்கள் அப்பா சாவறதுக்கு முன்னாடி 60,000 ரூபாய் டெபாசிட் வச்சுருக்காரு பேங்க்கில். அது மட்டும் இல்லாமல் அவர் செத்ததுக்கப்புறம் 1,00,000 ரூபா இன்சூரன்ஸ் இருக்குது பேங்க்கில். நான் தான் அதை வாங்கி கொடுக்குறேன். அதை வச்சு உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கப்பா. இதான்ப்பா என்னால் செய்ய முடிஞ்ச உதவி. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணும். அப்பா, எனக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க, உங்களுக்காக நான் ஒன்றுமே செஞ்சதில்லை. ஒரு ஃபோட்டோ வாங்க கூட காசு இல்லை, மன்னிச்சிருக்கப்பா.
இதுதான் என்னோட கதை. வாழ்க்கையில் ஒன்று இறந்தாதான் அதோட வலி என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உன் கூட இருக்க அப்பா அம்மா நாளைக்கு இருப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. இந்த உலகத்தில் உனக்காக எல்லாமே செய்கிற ஒரே ஜீவன் அவங்க தான். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கப்ப காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவார். சின்ன சின்ன வேலைலாம் வைப்பார். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுது பெரிய கலைலாம் அவர் சுமந்துட்டு சின்ன கலை மட்டும் எனக்கு தந்தார். ஆனால் நான் அதையும் அவரே சுமக்க வச்சுட்டேன். கடைசியில் நான் என்ன சொல்ற வரலன்னா, குடின்றது விஷம். அது உன்னை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு நெருக்கமானவங்களை இழக்க நேரிடும். சிகரெட் பிடிக்கிறது தற்கொலைக்கு சமம். அப்பா அம்மா தெய்வம். அந்த தெய்வத்தை கும்பிடு. கோயிலுக்கே போக தேவையில்லை. கடவுளை நம்மளால் பார்க்க முடியாது, அவங்கள அப்பா அம்மா ரூபத்தில் பார்க்க முடியும். அதாவது அவங்க கூட இருக்கும்போது அவங்களோட வேல்யூ தெரியாது. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. చివర ఉంటాదో టీ కొట్టు, ఆడమేం తాగే టీ ఏమో 1/2. ఒంటి మీద ఉండేదొక్క జీన్స్ ప్యాంటు, పైన అప్పుడప్పుడు మారుస్తాం టీ షర్టు.